வாங்க ரோஸ் மில்க் செய்யலாம். 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். கொஞ்சம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பாலை. 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நான். தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம ஐஸ் கட்டிலாம் போடுவோம், அதனால் தண்ணி ஆகிடும். பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரோஸ் மில்க் செய்யலாம் வாங்க. ரோஸ் எசன்ஸ் எடுத்து வாங்கிக்கோங்க. டிமார்க்கெட்லாம் கிடைக்கும். பாலை காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திக்னஸாக காய வச்சு எடுத்துக்கோங்க. ரோஸ் மில்க் செய்யலாம். வெயிலுக்கு நல்லதுங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ரோஸ் மில்க்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரண்டியில். நான் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஐஸ் கியூப் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஐஸ் கட்டி போடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். இதுலேயே சுகர்லாம் இருக்குங்க. நம்ம சுகர்லாம் போட வேண்டியதில்லை. தேன் கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நன்னரி விதைங்க. நன்னரி விதை வாங்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஊறி வந்துடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நம்ம குடிக்கலாங்க ரோஸ் மில்க். அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாங்க கடையில் விற்கிறது ரோஸ் மில்க்கு.